இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு வெந்தயக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் வெந்தயக்கீரைங்க. இது வெந்தயக்கீரையோட குழந்தை பருவம்னு சொல்லலாம். அதோட பேபி ஸ்டேஜ். இங்கே பாருங்கள், இது இப்படி இருக்கும். வெந்தயக்கீரையோட நாற்று அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், எவ்வளோ ஒரு பசுமையான கீரையாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ ஒரு அப்படி சத்துக்கள், இதில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அப்புறம் ஸ்பெஷலாக இது நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கும் ஹார்ட் பேஷண்ட்டுக்கும் வாரத்தில் 3 நாள் நீங்கள் தாராளமாக இந்த கீரையை கொடுக்கலாம். அப்புறம் இந்த கீரையை நாங்கள் பாருங்கள், நான் 4-5 தடவை நல்லா கழுவிட்டு, அப்புறம் அதோட வேர் பகுதியை மட்டும் கிள்ளி தூர போட்டுட்டு, தண்டு அப்புறம் இலை இது 2யுமே நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். அப்புறம் இதை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாது. ஒரு கீரையை 2ஆக மட்டும்தான் கிள்ளி போட்டுக்கிடணும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் சின்ன ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன், கடலெண்ணெய். அப்புறம் ஒரு 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 1/4 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாவை நான் கீரி போட்டிருக்கேன். அப்புறம் பூண்டு ஒரு 4-5 பூண்டு சதைச்சி போட்டிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆனதும் வெங்காயம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேங்க. நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு 20-25 வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த கீரை நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த கீரை ரொம்ப கசக்கும். பெரிய கீரையை விட இந்த சின்ன கீரை கொஞ்சம் ரொம்ப கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இதுக்கு கண்டிப்பாக இப்படி 2 வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு க்ரீம் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் உங்கள் வீட்டில் உள்ள எல்லா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அவங்களுக்கு தெரியவே தெரியாது இது என்னதுன்னு. அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு டேஸ்ட், ஒரு க்ரீம் டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் வெங்காயத்தை நீங்கள் ரொம்ப வதக்கக்கூடாது. லேசாக அது பளபளன்னு ஆன உடனேயே இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நீங்கள் கீரை ரெசிபி பண்ணும்போது இந்த மாதிரி வெங்காயத்தோடையே உப்பு போட்டிங்கன்னா உங்கள் கீரை ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கீரையை நான் ஒரு கீரையை 2ஆக மட்டும் கிள்ளி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், நான் இப்போ எல்லா கீரையுமே இதில் போட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இதை நீங்கள் ஸ்லோ ஃபயரில் ஒரு 5-7 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது. அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இதை மூடி வச்சு குக் பண்ணக்கூடாது. நீங்கள் மூடி வைக்கும்போது ரொம்ப கசப்புத்தன்மை ஆயிரும். லைட்டாக இந்த மாதிரி லேசாக கொஞ்சோண்டு கம்மியாக சுகர் போட்டுக்கோங்க. நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அதாவது கொஞ்சம் கசப்பு, காரம், கொஞ்சம் லைட்டாக இனிப்பு சேர்ந்து ஒரு நல்ல ஒரு க்ரீம் டேஸ்ட் கிடைக்கும். இது கூட ஒயிட் ரைஸ், வெறும் ஒயிட் ரைஸும் இதுவும் நீங்கள் சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ஹெவன் தான். அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். எதுவுமே வேண்டாம் இது கூட. குழந்தைங்களுக்கு நீங்கள் இப்படியே பண்ணி டக்குன்னு நீங்கள் ஊட்டி விட்டுறலாம். சுட சுட ஊட்டி விட்டுட்டிங்கன்னா அப்படி சாப்பிடுவாங்க. அப்புறம் இதில் நீங்கள் தேங்காய் போடணும்னு நினச்சா நீங்கள் 2-3 ஸ்பூன் தேங்காய் துருவல் மேலே தூவிக்கலாம், நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி போடலை. இது இப்படியே சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த கீரை உங்களுக்கு கிடைக்காதவங்க உங்கள் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் அழகாக வளர்க்கலாம். நல்ல ஈரப்பதமான மண்ணில் நீங்கள் வெந்தயத்தை தூவுனீங்கன்னா சூப்பரான வெந்தயக்கீரை உங்கள் வீட்டிலே நீங்கள் வளர்த்து எடுத்துக்கலாம். ஓகே, இது வரைக்கும் என்னோடய ரெசிபி. இப்பொழுது கீரை பொரியல் ரெடி ஆகிட்டுங்க. இது வரைக்கும் என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.